தலைவன் முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் எப்பயுமே எனக்கு வந்து எல்லாருக்கும். நீங்களும் என்னோட பதிவு எல்லாத்துலேயும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்காக வேண்டிக்கிங்க. ரொம்ப ஒரு மனசும் கஷ்டமா இருக்கு. இப்போ ரொம்ப ஒரு தலைவன் முருகனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு இப்போ நடக்கிறது சோசியல் மீடியால எல்லாமே பார்த்தோம்னா எனக்கே வந்து ரொம்ப நாளா வந்து நான் உள்ள மனசுக்குள்ள வச்சிருந்ததெல்லாம் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கு. இது தலைவன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்போ மெயினா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 22ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில மாநாடு வச்சிருக்காங்க. ஆனா வாங்க ஐயா வாங்கன்னு எனக்கு பர்சனலா கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. இதே இன்ஸ்டாகிராம்ல மெசேஜும் எனக்கு பிரைவேட்டா பண்ணியிருக்கீங்க. நான் இந்த ஒரு மாநாடு மட்டும் கிடையாது, நான் எந்த ஒரு கூட்டத்துக்கும் நான் வந்து போகாத ஆளு. என்னோட ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே, முருக பக்தர்களுக்கு இல்ல பொதுவா இந்த வீடியோவை என்னை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தெரியும். நான் எந்த ஒரு கூட்டத்தும் நான் கூட்டினது கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எந்த ஒரு விருதும் நான் வந்து அட்டன் பண்ற ஆள் நான் கிடையாது. எனக்கு என்ன ஒரு வேலை, ஏன்னா எனக்கே 1008 வேலை இருக்குங்க. எனக்கு தலைவன் முருகனுக்காக தான் நான் வேலை செய்யறேன். அவரை பார்க்கறது காலையில மாலையில பார்க்கறதுக்கே எனக்கு வேலை டைம் கரெக்டா இருக்கு. என்னோட பர்சனல் வேலை பார்க்கணும். எனக்கு எல்லாமே முருகன் தான், முருகனுக்காக தான் இந்த வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு என்னோட பதிவு எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாநாடுக்கு நான் வந்து எதுக்கு கலந்துக்கணும், இது கலந்துக்கலாமா வேண்டாமா? ஆனா முருகர்னா நீங்க வந்து முருகர்கிட்டயே நீங்க இருக்கீங்க. எவ்வளோ அழகா நீங்க வந்து பேசுறீங்க, முருகனை பத்தி பேசிட்டே இருக்கீங்க. முருகனை பத்தி உலகத்துல எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, எல்லா ஆன்மீகவாதிகளும் பேசிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வராங்க. நான் ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கிறேன். இந்த மாநாடு வந்து அரசியல் சார்ந்தது தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அரசியல் பேச விரும்பல, எனக்கு அரசியலும் வேணாம். இந்த கட்சிக்காரன் பத்தி பேச எல்லா கட்சிக்காரனுமே வந்து நான் எந்த ஒரு கட்சியும் சொல்ல, எந்த கட்சி உண்மையா இருந்திருக்கு, எந்த கட்சி உண்மையா இருந்திருக்கு மக்களுக்காக? அது பேச போனா இதை என்னை பாக்குற என்ன வேண்டாதவங்க நிறைய பேர் சொல்றாங்க, என்ன அரசியல் பேசுறாங்க. நான் அரசியல் பேசல ஐயா, எனக்கு அரசியல் பிடிக்காது, எனக்கு அரசியலும் வேண்டாம். நான் பொதுவான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்ன விஷயம் சொல்றேன்னா, என் முருகன், என் தலைவன் முருகன் கிடைச்சிட்டான், எல்லாருக்குமே கிடைச்சிட்டான். எல்லாருமே வந்து முருகனை பேரை சொல்லி முருகனுக்கு கோயிலாகவோ, கோயிலுக்கு திருவிழாக்காகவோ இல்ல மாநாடு வைக்கிறதா, இப்ப இந்த ஜூன் 22ஆம் தேதி மாநாடு மதுரையில வந்து இந்த 60 கோயிலுகளும் ஒரு செட்டு போட்டு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு நினைச்சிட்டு ஒரு செட்டை போட்டு வைக்கிறீங்களே, இதுல வந்து இன்ஸ்டாகிராம், இதே மானங்கெட்ட இன்ஃபுளுசர்ஸ் இன்ஸ்டாகிராம்லயே வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து வெக்கம் எதுவுமே கிடையாதா? ஒரு தலைவன் முருகன் எங்க இருக்கான்? நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என் தலைவன் முருகனுக்கு எதுக்கு ப்ரொமோஷன்? நீங்க எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி தான் இன்னைக்குதான் இப்போ புதுசா சித்தர்கள் எழுந்து வந்துடுறாங்கல்ல, புதுசா வந்து சித்தர்கள் உருவாகுறாங்க, புதுசா ஆன்மீகவாதிகள் உருவாகுறாங்க. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நானும் வந்து கொஞ்சம் பெரும்படுவேன். சில பேரோட பதிவெல்லாம் பார்க்கும்போது நான் பெரும்படுவேன், முருகனை பத்தி இப்படி பேசுறாங்களே. ஆனா பேசுறது பூராமே பொய் தான். இங்க இருந்து வடக்குல ஒரு முருகன் கோயில் இருக்கு, அங்க வாங்க, 1 கோடி பக்தர்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். இது ஒரு கோயில், எந்த கோயில்? ஏன்னா நீங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா, நீங்க உங்களோட விஷயத்த நான் சொல்லணும். என்னன்னா, நம்ம கஷ்டம் இருக்கு, புதுசா ஒரு சுயம்பு முருகர் உருவாயிட்டாரு, இங்க வந்து குளிர்ச்சியான முருகர் உருவாயிட்டாரு, இங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு, பாம்பேல ஒரு மும்பை முருகன் கோயில், வடக்குல ஒரு முருகன் கோயில், எல்லா ஊர்லயும் முருகன் கோயில் இருக்கு. நான் முருகன் கோயில் இருக்க நான் தப்பு சொல்ல. எதுக்கு ஓடி போறீங்க? இந்த மாதிரி போலியா சொல்லி இருக்கும்போது எதுக்கு மக்களை வந்து தூண்டி மக்களை வந்து ஒரு போலியா ஒரு திசை எதுக்கு திருப்பணும்? இதுல அரசியலும் வேற, அரசியல் கலந்தாலும் எல்லாம். இப்ப ஆன்மீகம்னாலே அரசியல் ஆக்கிடுச்சு. புதுசா ஆன்மீகவாதிகள் இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாரும் அந்த பேஜ் ஓபன் பண்ணாலே, எனக்கே நிறைய ஒரு பதிவுகள்லாம் வருது. நான் பேஜ் ஓபன் பண்ணாலே முருகரை பத்தி திருப்புகள், வேல்மாறல் வகுப்பு. எதுக்கு வகுப்பு? இல்ல எதுக்கு வகுப்பு? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்களா? எனக்கு புரியல. எதுக்கு வகுப்பு? தமிழ் மக்களுக்கு தமிழ் படிக்க தெரியும், தமிழை உணர தெரியும், தமிழை படிக்க தெரியும், தமிழை வந்து புரிஞ்சுக்க தன்மை முருகன் கொடுத்துருக்கான், எல்லாருக்குமே ஞானம் கொடுத்துருக்கான். நீ எதுக்கு வகுப்பு எடுக்கிற? இல்ல திருப்புகழ் மகாமந்திரம், என்ன மந்திரம்? முருகனுக்கு எதுக்கு மந்திரம்? நீ இந்த விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நான் தமிழர்களை வந்து குறை சொல்லலை. ஏன்னா இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும் போதே சில சங்கிகளும் பார்ப்பனரும் தான் பார்ப்பான். என் ஃபாலோவர்ஸ் அதிக பேர் பார்ப்பனர் தான் இருக்காங்க. அவன் ஒரு வார்த்தை பேச மாட்டான். இந்த நடுவில் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பார்ப்பனரும் இல்லாம தமிழ் மக்கள் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் என்னை எதிர்க்கிறவனே அவன் தான். அவன் என்ன சொல்லுவான், நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன பதிவு போட்டிருந்தேன்னா, நான் என் தலைவனை வந்து வரலாறு எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் தலைவன் முருகன் என் தலைமை இப்படிதான்டா, என் முருகன் ஒரு ஆதி தமிழன்டா, என் தலைவனுக்கு ஒரே ஒரு மனைவி வள்ளி மட்டும்தான், வள்ளி தாயார் மட்டும்தான் அவனோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது நான் எதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும், நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. இது எதுக்கு நான் போய் ஒரு பேப்பரோ இல்ல பெண்ணோ, வாங்க ஒரு 10 பேர் வாங்க, இங்க பாருங்க முருகர் இங்க இருக்காரு, நான் எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்? வரலாறு தெரியாது. இதுல வந்து அடி முட்டாள் யாருன்னா,
தமிழனும் இல்லாமல் இந்த ஐயரும் இல்லாம பிராமணும் இல்லாம பார்ப்பனர் நடுவில் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு எந்த வெங்காயமும் தெரியாது. அவன் என்ன சொல்றான்னா, திருமுருகாற்றுப்படையில் இருக்கிறது, அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு, அதுல வந்து வரிகள் இருக்குது. நீ வந்து பேசுற, சரிப்பா நீ பேசுற எல்லாமே ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தலைவன் முருகப்பெருமானோட வரலாறு தெரியும். உனக்கு தெரியுமா? வரலாறு தெரிஞ்சா பேசு, தெரியலன்னா பேசாது. நான் பேசுனது என்ன, வள்ளி மட்டும்தான் ஒரு மனைவினா அதுக்கு வந்துடுறீங்க. ஏன் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஜூலை 7ஆம் தேதி வந்து திருச்செந்தூர்ல இருந்து குடமுழுக்கு வந்துட்டு இருக்கு. ஆளை வந்து தமிழ்ல தான் ஒழிக்கணும்னு நான் சொல்றேன். யாரோ ஒருத்தன் இங்க எத்தனை பேர் முருக பக்தர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு முருக பக்தராச்சு தமிழ்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆன்மீகவாதாச்சும் நீங்க பேசுனீங்களா? வகுப்பு எடுக்கிறது முக்கியம் கிடையாது, முருகனுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுலதான் முக்கியமே இருக்கு. எத்தனை ஆன்மீகவாதம் நீங்க வந்து பேசிருக்கீங்க முருகனை பத்தி? ஊரா போய் சுத்துறதும், ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் ஒரு ஆள்ல ஒரு கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சுக்கிட்டு அங்க பேர் வந்து வேல்மாறல் வகுப்பும் ஒரு திருப்புகழ் மகாமந்திரம் சொல்லி கொடுக்கறதுல பெரிய விஷயம் கிடையாது. முருகன் இறங்கி வந்துட மாட்டான். முருகனுக்காக தமிழுக்காக யார் உயிரை கொடுத்து முருகனை நேசிக்கிறாங்களோ அவனுக்கு தான் முருகனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். என்ன பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி உனக்கு வரலாறு தெரியாது. நான் இப்ப இந்த காணொலி பாக்குறோம், பாதி பேர் என்ன நினைப்பானா, நான் ஏதோ இவருக்கு வந்து பொறாம போல, ஏன் இவ்வளவு ஆவேசமா பேசுறாரு, ஏன் இவெல்லாம் ஒரு ஆன்மீகவாதி. என்ன பேசிட்டேன், எனக்கு அவ்வளவு கிடையாது. என் தலைவன் முருகனுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். எந்த ஒரு மக்களுக்காகவும் நான் பேசல. எனக்கு அரசியலும் வேண்டாம், எனக்கு இந்த மக்களும் வேண்டாம். எனக்கு முருகனுக்காக மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, திருச்செந்தூர்ல ஜூலை 7ஆம் தேதி தமிழ்ல மட்டும்தான் குடமுழுக்கு வரணும். இது நான் ஃபர்ஸ்ட் அளவும் கடைசியாலும் நான் பேசுறேன், ஆன்மீகம் பேசுறேன். நான் முதலாலும் கடைசி அளவுக்கு நான் எடுத்துட்டு போறேன். கவலை யாரும் எவனும் பேசுனது இல்லை. ஒரு காணொலி நான் ஒன்று பார்த்தேன். என்ன காணொலினா, சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை, முருகப்பெருமானுக்கு சமஸ்கிருதம். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, முருகருக்கு வந்து சமஸ்கிருதம் தான் ரொம்ப ரொம்ப அப்படியே அந்த சமஸ்கிருதம் கேட்டால் முருகர் எங்க இருந்தாலும் 6 மலையிலேருந்து அப்படியே இறங்கி வந்துடுவார். நீ பாத்தியாடா? சமஸ்கிருத மொழி உனக்கு வேணா பெருசா இருக்கலாம், ஏன் தமிழ் கடவுள் தமிழ் தலைவன் முருகப்பெருமான் தமிழ் மட்டும்தான் தெரியும். அந்த ஆளுக்கு எப்படி சமஸ்கிருதம் புரியும்? ஏன் முருகனுக்கு, தமிழ் முருகனுக்கு சமஸ்கிருதம் உன்னோட இத்து போன மொழி எப்படி உனக்கு புரியும்? இதுல வெக்கங்கெட்டத்தனமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழர்களே நிறைய பேர் பார்ட்னர்கிட்ட போய் வகுப்புங்கிற பேர்ல உங்க மானத்தை நீங்க இழக்கிறீங்க. தமிழ் படிக்க தெரியாத மாதிரியும் தமிழ் புரிஞ்சுக்க தெரியாத மாதிரியும் இப்ப நீங்க பாக்குறவங்க நீங்க எல்லாமே தமிழ் தானே பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் உங்களுக்கு புரிய தெரியாதா? இல்ல எந்த ஒரு நூல்களும் தமிழ் நூல்கள் எதுவுமே இல்லையா? ஏன் யூடியூப்ல எதுக்கோ சர்ச் பண்றீங்க, யூடியூப்ல எல்லா விஷயத்துக்கும் தேடுறீங்க, யூடியூப்ல எல்லாமே கிடைக்குது. யூடியூப்ல திருப்புகழா இருக்கட்டும், வேல்மரலா இருக்கட்டும், யூடியூப்ல போட்டா வந்துட போகுது. ஏன் இதுக்கு ஒரு வகுப்பு? இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, எல்லா கட்சிக்காரங்க போராடுறாங்க, தமிழ்ல வரணும், தமிழ்ல குடமுழுக்கு வரணும், தமிழிலும் தமிழ் மட்டும்தான் தமிழ். இந்த தமிழ்ல போராடுற எல்லாருக்கும் நான் சொல்றேன், முருகன் கோயில்ல, திருமுருகன் கோயில்ல முந்திலாம் நான் பார்க்கும்போது வந்து முருகன் கோயில், முருகன் திருக்கோயில் தான் இருக்கும். இப்போ சுப்பிரமணி, எவன் அந்த சுப்பிரமணி யாரு? எதுக்கு சுப்பிரமணி பேர் வந்தது? சுப்பிரமணியர் முருகனா? இதுவே தெரியாதவங்க நீ எல்லாம் எப்படி முருக பக்தனா இருப்பீங்க நீங்க? சரி, நம்ம ஒரு 100ல, ஒரு லட்சத்துல, ஒரு 10,000த்துல, 1000த்துல ஒருத்தனா நான் கலந்துட்டு போறேன். எனக்கே 1008 கஷ்டம் இருக்குங்க, எனக்கு கடன் பிரச்சனை. எனக்கு இந்த அரசியல்வாதிங்க சொல்றது முன்வைக்கிறது எல்லாமே வந்து இந்துக்களுக்கு அர்த்தம் அது அவன் மொழியில என்ன வேணா பேர் வச்சுட்டோம். முதல்ல தமிழ் இறை, தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, ப்ரொமோட் பண்றீங்க. என்ன ப்ரொமோட் பண்றீங்க? மதுரையில வந்து மாநாடு நடக்குது, அறுபடை கோயில்கள் இருக்கு. அந்த அறுபடை கோயில் செட்டுல கூட அந்த பார்ட்னர் தான் உட்காந்துருக்கான், அவன் பூனல் போட்டு தான் உட்காந்துருக்கான். நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாநாடு நடக்கிறீங்க, உங்களோட நோக்கம் என்ன? சரி, ஓகே, இந்த மாநாடு நடக்க சிறப்பா நடக்கட்டும். தமிழர்களுக்கு தமிழ்ல பூஜை செய்யறவங்களுக்கு, தமிழ் அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து கருவறையில வந்து பூஜை செய்ய விடுங்க. இல்ல தமிழ் மக்கள், பொதுமக்களை கருவறைக்குள்ள போக விட்டுருவீங்களா? அப்ப விட்டுற மாதிரி இருந்தா ரொம்ப நானே வரவேற்கிறேன். மாநாடு வச்சுங்க, நீங்க பண்ணுங்க. இந்துக்கள் மட்டும் இல்லாம தமிழர்கள்னு சொல்லி நீங்க பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். மற்றபடி வந்து இல்ல இவங்க பார்ட்னர்கள் மட்டும்தான், இந்த அர்ச்சர்களா இருக்கட்டும், குருக்களா இருக்கட்டும், இல்ல ஓதுவர்களா இருக்கட்டும், இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சான்றது மட்டும்தான். நான்